வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி நல்ல விஸ்வரூப வெற்றி அடைஞ்சு இப்போ ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த வீடியோ அப்படின்னா எனக்கு இந்த கட்சி மேலே 1008 விமர்சனங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் டே பை டே. ஆஃப்டர் த பீரியட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, இன்னொரு பக்கம் அவங்க செஞ்ச நல்லதும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது நான் ஒருத்தர் தான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் இல்லையே நல்லா தான் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியாது எவ்வளவோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அது முக்கியமாக நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. அது நடந்ததுக்கு அப்புறமேல் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அருண் ஐபிஎஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அருண் ஐபிஎஸ், சவுக்கு சங்கர், ஸோ இவங்க 2 பேருக்கான காம்பினேஷன் எல்லாமே தெரியும். ஏன்னா சிரிச்சுட்டே சொன்னாலுமே பட் இவங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நபரை ஆட்சி அந்த பொசிஷனில் உட்காந்து வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் அதை தூக்கிட்டாங்க. ஏதோ ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அது போக உமாநாத், ஸோ அந்த பர்சனுமே டிஎம்கே பேரில் உரப்பட்ட கரப்ஷனு, பிரைபு, ஸோ இந்த மாதிரி உரப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தார். அவரையுமே தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் சரி, இனிமேல் சப்போஸ் ஏடிஎம்கே இந்த பீரியடுக்கு இந்த ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளுக்குமே இவங்களை மாற்றணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமுமே இருந்திருக்காதுன்றது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ஏன் அப்படின்னா டோட்டலாக இப்போ மாறி இருக்குன்றது அப்படியே தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2மே ரகசிய கூட்டணி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டு உடச்சி விட்டாங்க. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் போட்டு உடச்சிட்டாரு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிவிகே அப்படின்ற ஒரு அரசு வந்ததுக்கப்புறமேல வாட் ஆர் த சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் இன் திஸ் தமிழ்நாடு அப்படின்றத பார்க்க போகிறோம். அது போக இவங்க மீது வைக்கக்கூடிய இன்னும் சில பல கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இன்னும் சில பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ அதெல்லாமே கலந்தது தான் அந்த வீடியோவாக வந்திருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன அப்படின்னா இந்த நியூ பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சியாக மட்டும்தான் இருந்திருக்கு. அது எந்த ஒரு பெரிய ஒரு லெவலில் போய் அவங்களுக்கு தேவையான உரிமைகளை போராட்டி மீட்டிருக்காங்கன்ற மாதிரி எந்த ஒரு புதிய கட்சியும் கிடையவே கிடையாது. இந்த 2 கட்சிகள் தான் மாறி இந்த தமிழ்நாட்டை 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே ஸோ இந்த 2 கட்சிகள் தான் மாறி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தீகா இருந்துச்சு, அப்புறம் காங்கிரஸ் ஆண்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தப்ப தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பெருங்கட்சிகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு செர்டன் பீரியடுக்கு அப்புறமேல் வந்துருச்சு. ஸோ அப்படி இருந்த டைமில் இன்னொருத்தர் புதுசாக வராப்பில் யாருன்னா திரு விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி யாருமே ஆக்டர்ஸ் யாருமே வரலையா இந்த ஃபீல்டுக்கு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு யாருமே வரலையா, வந்துட்டுலாம் தோத்துட்டு போய் உட்காந்துட்டாங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரஜினி அவர்கள் வரன்ட்டு இருந்தாப்புல. கடைசியில் அவர் சங்கி பிஜேபி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் டிஎம்கே கூட இருக்கிறாப்புல. சரிங்களா, அவரை விட்டுருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இனிமேல் வாரிசு அரசியல் வேண்டாம், நான் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி ஓட்டை பிரித்து 2-3 தொகுதியில் ஜெயிச்சாப்புல. அதுக்கப்புறமேல கடைசியில் மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக நான் போய் டிஎம்கே கூட சேர்ந்துக்கிட்டன்ற மாதிரி அவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டாப்புல. இந்த மாதிரி ஒருத்தர் அவர் பெருசாக ஒன்றும் அட்டைன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அதன் பிறகு என்ன அப்படின்னா இன்னொருவர் திரு சீமான் அவர்கள் ஆக்டரான்னு கேட்டிங்கன்னா எஸ், அவர் ஃபஸ்ட்டு தன்னுடைய முத்திரையை பதித்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சினிமாவில் தான். அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்டு அதுக்கப்புறமேல் தான் நாம் தமிழர் உருவாச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்த டைமில் நியூவான பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று வருதுன்னா எவ்வளோ அப்போசிஷன், எவ்வளோ ஒரு மாதிரி அட்டாக்கிங் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்கிங் இருந்தாலுமே நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதில் உள்ளே வந்துட்டாங்க. அதை தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு இவ்வளோ ஆக்டர்லாம் நான் ஃபேக்டர்னே சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவரை ஜஸ்ட் ஒரு ஆளை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மீ ஆல்சோ நினச்சேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நானுமே யங்ஸ்டர் தான். ஸோ எப்படின்னா கரெக்டு தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே சாத்தியப்படாத ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ஜிஆர் திகால இருந்தாப்புல. அதுக்கப்புறமே திமுகவில் வேலை செஞ்சார். அதன் பிறகு அங்கே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கட்சியை உடச்சிட்டு அதிமுக வந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆனார் அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்த உடனே சிஎம் ஆக முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துச்சு. எல்லாருக்குமே எழுந்துச்சு. நானே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்றது இருந்தாலும் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். பட் இருந்தாலும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இத்தனை ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இது கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ரங்கராஜ் பாண்டியிலிருந்து யாரெல்லாம் மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களோ எல்லாருமே, இந்த மணி ஒருத்தர் இருப்பாப்புல கண்ணாடி போட்டு அரசியல் விமர்சகர், ஸோ சவுக்கு சங்கர்,
இன்னும் யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்களோ, பத்திரிகையாளராக இருக்காங்களோ, ஸோ அனைவருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது வந்து சும்மாங்க ஓட்டு வந்துச்சு, கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதற்கான நல்ல ஒரு இதை வந்து கொடுத்துட்டாங்க. மே 4ன்னு தான் நினைக்கிறேன். மே 4ஆம் தேதி வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதையே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேல் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் வந்து கட்சிகள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சியிலேருந்து இங்கே உடச்சிட்டு வந்து இங்கே டிவிகே கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுலேயும் முறப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து யுனைடெட் திராவிடன் பார்ட்டியை மாறிட்டு நம்ம வந்து இந்த ஆட்சியை கவுத்திட்டு நாம் இருந்துக்கலாம்னு சொல்ல, அப்புறம் ஏடிஎம்கே காரங்களாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் திருமாவளவனை வந்து சிஎம் சேரில் உட்கார வைக்கலாம்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் பேசினார்ன்ற மாதிரி உறப்பட்ட விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்துகிட்டே வந்துருந்துச்சு. அது போக என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரீஎலெக்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவர் வந்து 200 சீட்டுகளையும் அடிச்சு ஊற்றிட்டு வந்து போயிருப்பார். ஸோ அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு வந்து எல்லா 2 கட்சிகளும் வந்து போயிருக்கும். ஸோ இந்த புது பார்ட்டி வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதை நான் எதுக்கு திரும்ப மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினது யாருமே வந்து கிடையாது. ஏன்னா இத்தனை பெரிய பெரிய அனலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து நினச்சது என்ன அப்படின்னா, ஒரு இவ்வளோ தான் வந்து ஓட்டு வந்து பிரியும். ஏன்னா வந்து 2 கட்சிகளுக்குமே வந்து இந்த ஓட் பேங்க் அப்படின்றது நிறையா இருக்குது. ஏன்னா வந்து வருஷம் வந்து இந்த ஓட் பேங்க் அப்படின்றது வந்து குறையவும் இல்லை ஏறவும் இல்லை, அவங்களுடைய வாக்கு வங்கிகள் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடச்சிட்டு ஒருத்தர் வந்து மொத்தத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டார். ஸோ அப்படின்னால தட் இஸ் அ பிக்கஸ்ட் சேஞ்சாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் அன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இஸ் நாட் ஜஸ்ட் அன் அ வேவ், இஸ் அன் அ சுனாமின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவ்வளோ பெரிய மாற்றத்தையும் வந்து இந்த ஒரு கட்சி வந்து இருந்திருக்கு. அது போக இன்னும் என்ன அப்படின்னா வந்து எளிய பாமர மக்கள்கள் எல்லாத்தையுமே வந்து அமைச்சரவையில் வந்து இடம்பெற்று வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப வந்து பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து தலித் அவர்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்டை சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து இடம் கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது, இந்த 2 திராவிட கட்சிகளுமே வந்து அதுக்கான இடமே வந்து கொடுத்ததில்ல. அவங்க எல்லாருமே வந்து ஜாதி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சமம், எவ்ரிதிங் வாஸ் காமன், எல்லாருமே சமம் அப்படின்றத வந்து நிரூபிக்கிற வகையில் எல்லா விஷயத்தையுமே வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. நான் இதையே வந்து பெருசாக வந்து சொல்லிட்டேன். ஏன்னா இது எனக்குமே வந்து ரொம்ப வந்து முரணாக வந்து இருந்துச்சு. ஆனால் ஓட்டு போட்டு வந்தேன், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து இதுங்க வந்து இந்த எலெக்ஷன் நெருங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமேல வந்து இவங்களை நம்ம நான் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி போட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே வந்துருக்குன்றப்ப ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இந்த இளைஞர்கள் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், அது அவங்க என்ன சொல்கிறது, இந்த இவ்வளோ பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றபோது தான் வந்து இதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறையா வந்து யாரெல்லாம் வந்து இந்த அனலிஸ்ட்டாக இருப்பாங்களோ, டேட்டா அனலிஸ்ட்டாக இருப்பாங்களோ, அவர் வந்து இந்த கணிப்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அடுத்த டைம் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்னால் என்ன பண்ணிட முடியும், ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மை தான். பட் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு அளவாக இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அதை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ வந்து வீட்டில் ஒரு யங்ஸ்டர் இருக்குது, அவர் வந்து தீவிரமான தளபதி ஃபேனாக இருக்காப்புல அப்படின்னா வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டால் இவருக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அத்தனையுமே வந்து ஓட்டாக வந்து மாறி இருக்குன்றப்ப பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு மிக அளவிலான வெற்றியாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் வந்து பூத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போனேன். அந்த இதுக்கு கூப்பிட்டேன், சுயேட்சைக்கு வந்து யாராச்சும் வாங்க, காசு தரேன், ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு வாங்கினாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் நிறையா விஷயங்கள் என் கண்ணு முன்னாடியே வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து வரவங்க எல்லாருமே வந்து அந்த பசங்க எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். ஏன் அப்படின்னா அந்த காஸ்டியூம் வந்து போட்டு போயிட்டாங்க, அதனால எல்லாருக்குமே தெரியும். என் கண்ணு முன்னாடி ஃபுல்லாக அவங்க தான் வந்து இருந்துக்கிட்டே வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன அப்படின்னா வந்து நான் முதல் டைம் பார்க்குறேன், நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து பெண்மணிகளாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் முதல் டைம் வந்து பார்க்குறேன். ஏன்னா இது என்னுடைய முதல் ஓட்டும் கூட தான். பட் இருந்தாலுமே வந்து இது ரொம்ப வந்து எனக்கு புதுசாக வந்துருந்துச்சு. இத்தனை பேர் வந்து அரசியல் ரீதியான விஷயத்தில் ஈடுபாடு இருப்பாங்களா அப்படின்னு. பிஃபோர் த டிவிகே பார்ட்டி யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, சரி கடமைக்கு போய் போட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் வந்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு அந்த போல்லாம் வந்து க்ளோசிங் ஆகிற டைமில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு வயசானவங்க, ஒரு 70-80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண்ணு தெரில. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து
எனக்கு ஓட்டு போட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து அங்கே வந்து ஒருத்தர் தான் வந்து அந்த மிஷினுக்கு முன்னாடி போய் நிற்கணும். சரிங்களா? அது போக வந்து யாராச்சும் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஃபார் தட் பொசிஷன், அங்கே வந்து யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அதனுடைய இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படின்றதுனால அங்கே இருந்தவங்க வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா பக்கத்தில் போய் நின்றுட்டு, பாட்டி நீங்கள் கையை பிடிச்சி நான் அவனை ஓட்டு போட்டான், இல்லை நீங்களே ஓட்டு போட்டுருங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா விசில் அப்படின்ற மாதிரி கத்துனாங்களா. இதில் என்ன குடும்பம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வந்திருந்தாங்க. இதில் என்ன குடும்பம்னா 2 பேருமே வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏடிஎம்கே வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துருப்பாங்க போல். ஸோ அந்த நிர்வாகியாக சம்திங் பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போய் அவங்க டப்புன்னு வந்து அந்த நோட்டை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்க அந்த நேற்று தான் போய் வந்து பணம் கொடுத்து வந்திருக்காங்க போல். பணம் கொடுத்துட்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருக்குது அப்படின்னா டோட்டலாக டிஃபர் ஆயிடுச்சு. அவங்க வெறியாகி வந்து எந்திரிச்சு வந்து போயிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சு எவ்ரி ஒன் ஜஸ்ட் நீட் அ சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒன் மோர் திங், எல்லாருமே வந்து ரொம்ப லவ்வபுளான ஒரு பர்சனாக வந்து விஜய் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அது உண்மை தான் போல். ஏன்னா வந்து 70-80 வயசு பாட்டி கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்குன்றப்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அப்புறம் அந்த யூத் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து உதவுச்சு. எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை வந்து மைண்ட் பண்ணால் முட்டோம், இன்னும் ட்ரெடிஷ்னல் முறையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால இது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ தான் வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் வந்து டிஎம்கேல வந்து ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு கருமத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. எனக்கு ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி இது பண்ண மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணாவாச்சு பரவாயில்ல, அவங்களே ஏதோ உளறிக்கிட்டு இருக்கானுங்க. அதை உட்காந்து பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக வந்து தெரில, ஒரு மாதிரி கேவலமாக தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் அனதர் சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து இந்த கேம்பெயினை வந்து நிறைய பேர் வந்து ஸ்டில் எல்லாம் ட்ரெடிஷ்னல் முறையிலேயே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து இந்த கேம்பெயின் வந்து தோசை சுடுறது இருக்கட்டும், அப்புறம் வந்து டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இளநீ வெட்டி தரதா இருக்கட்டும், இல்லை போகிற வரவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து கேம்பெயின் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும். அந்த வகையில் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஓட்டு கேட்குற முறை வந்து மாறிடுச்சு. எல்லாம் வந்து ஃபோனில் வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தெரியும், தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லவே வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஓகே இனிமேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வழியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் தான் வந்து ஓகே ஃபோன்லேயும் வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்போ தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நல்லா யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த டிஎம்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வந்து நல்லா யங்ஸ்டர்ஸ்னால இருந்ததுனால வந்து அதெல்லாம் பண்ணாங்க. பட் ஏடிஎம்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கோட்டை விட்டாங்க. சம்மந்தமே இல்லாத வந்து இந்த 2 எலெக்ஷன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒழுங்காக எஸ்டாப்ளிஷே வந்து ஆகலை. இந்த மாதிரி கட்சி இருக்குது, அது நல்ல கட்சி அப்படின்ற மாதிரி. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து டிஎம்கே அதை பயங்கரமாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப் ஆட் பார்த்தீங்கனாலே யூடியூப் ஆட் ரன் பண்ணதே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது க்ரோர்ஸ் கணக்கில் வரும். சும்மா பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து டிஎம்கே ஆட்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு வந்து இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு எரிச்சலாகி தான் நிறைய பேர் ஓட்டு வந்து மாற்றி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மேஜரான ஒரு சேஞ்சாக வந்து பார்க்குறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இவங்க ஆட்சியில் மாற்றம் கொடுக்காம வந்து இவங்க ஓட்டு கேட்கறதுல வேணால் வந்து மாற்றம் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேம்பெயின் ஸ்டைல் வந்து மொத்தத்தையும் மாற்றி விடுறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டிவிக்கே தான் சொல்லுவேன். ஏன்னா டிவிக்கே அப்படின்ற ஒரு கட்சி அதனுடைய தலைவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி நிறைந்த ஒருவர். ஸோ அவர் எங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னா சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க தனியாலாம் வந்து எந்த ஒரு ஏஜென்சியுமே வந்து வைக்கல. இவங்களுடைய தொண்டர்கள், இவங்களுடைய ஃபேன்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு ஏஜென்சியாக வந்து இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மொத்தம் வந்து மாறி இருக்கு. ஸோ அனதர் மெயின் திங் என்ன அப்படின்னா அந்த கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இது வந்து கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து வரும். என்ன அப்படின்னா வந்து இருங்க நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்தே வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இந்த எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், லா அண்ட் ஆர்டர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். ஸோ இதெல்லாமே தான் வந்து வரும். இது வந்து மாற்றங்களுக்கான ஒரு பேத்துன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்காம நீங்கள் வந்து எதுவுமே வந்து வாங்க வந்து முடியாது. லிட்டரலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் காசு கொடுக்காம தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் மொத்த காலம் நீங்கள் அப்படின்னா இழுத்தடிச்சே வந்து உங்களை சாகடிச்சிருவாங்க. கடைசியில் சரி பரவாயில்ல அந்த 200 கொடுத்து போயிட்டு போகுதுன்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற நிலைமைக்கு வந்து வந்துடும். பட் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து டோட்டலாக சேஞ்ச். இஃப் சம்மன் வாஸ் ஆஸ்கிங் மணி ஃபார் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ்
த பர்சன் இஸ் டெர்மினேட்டட் ஆர் சஸ்பெண்டட் இமீடியட்லி அப்படி தான் சொல்லுவேன். யாராச்சும் போய் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் ஒரு சம்திங் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலோ அவங்க வந்து ஈஸியாக சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்கன்றது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வந்து பார்க்குறேன். ஏன்னா 70 வருஷம் வந்து மாற்றி மாற்றி ஆண்ட கட்சிகள் வந்து வரேன்னு சொல்லி தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து வந்த உடனே வந்து இதை மாத்திரம் அதை மாத்திரம் சொல்லுவாங்க. பட் சொன்னால் அப்படின்னா ஒன்றுமே வந்து நடக்காது அப்படின்றது தான் வந்து இருந்துச்சு. அப்படி தான் தெரிஞ்சு ஓகே 2 கட்சியிலுமே வந்து கூட்டணி இருக்குது. இது புதிய கட்சியாக வந்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டில் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து அதை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பற்றி வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ நிறையா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து ஊறப்பட்டது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி லொயாலோ காலேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஜாப் ஃபேர் போட்டாங்க. அத்தனை பேர் வந்துட்டு ரெசியூம் மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 10,000 பீப்புள்ஸ் நினைக்கிறேன். இவங்க அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க 1,00,000 பேர் வந்தாங்கன்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 or 7,000 வந்து நினைக்கிறேன். வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதை வந்து அவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க. அதனால தான் நமக்கு பார்க்குறதுலாம் போய் இருந்துச்சு. இப்போ எதுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த கரூரில் வந்து இறந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கொடுத்தீங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து உங்களை போட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் என்ன இது நீங்கள் எப்படி வந்து அதை வந்து கொடுக்கல? ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் ஃபோக்கஸ்டாக வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த டிஎன்பிசி படித்து எப்படியாச்சும் பாஸ் ஆகணும்னு சொல்லி எவ்வளவோ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து வருஷக்கணக்கிலலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸாமுக்காக. நீங்கள் வந்து எப்படி வந்து கொடுக்கலாம்? ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எலிஜிபிள் ஃபார் வந்து சம்மொன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து சம்மொன்னா வந்து படிக்கிறவங்க நான் சம்மொன்னு சொல்கிறேன். அது இல்லை அப்படின்னா இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வேறு விதத்தில் வந்து ஒருத்தருக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒன்று அரசாங்க பணிகளை தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த இராணுவத்தில் வந்து இருக்கணும், ஒரு போலீஸில் வந்து நல்ல ஒரு விதமான பொசிஷன் போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாபாக வந்து வழங்கப்படும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அரசியல் கேம்பெயின் நடந்தப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அது போக வந்து ஹெல்த் கேரு அப்புறம் இன்னும் 2-3 விஷயத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது இந்த கவர்மெண்ட் வர. எனக்கு என்ன அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் வந்து இவங்க லைட்டாக கோட்டை விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த லா அண்ட் ஆர்டர் மட்டும் இவங்க சரியாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹோல் சேஞ்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் நிறையா வந்து லா அண்ட் ஆர்டரில் இந்த பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து மாற்றங்கள், இது இருந்தால் மாற்றங்கள் தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நான் சொன்னல இந்த பாயிண்ட் அவுட் பண்ணலாம், இந்த ஹெல்த் கேரு, அப்புறம் லா அண்ட் ஆர்டர், அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எம்ப்ளாய்மெண்ட்டு, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேம்பாடு வந்து செய்யணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து இன்னும் வந்து நீங்கள் நிறைய ப்ரைவேட்டைசேஷன் ஆக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. சேலமில் வந்து இந்த குடிநீர்லாம் தூக்கி வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் வந்து அந்த கனிமங்களாக தாதுக்களாக அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரில. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து இந்த கரப்ஷன் அப்படின்றது ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்குது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா என் ஃபீடில் அப்புறம் வந்து இன்னும் 2-3 ஃபீட்லலாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக வந்து அவங்க செஞ்சக்கூடிய தவறுகள் மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அவங்க என்னென்ன வந்து நல்லதை செஞ்சாங்க அப்படின்றத காட்ட மாட்டுறாங்க. அது ஏன் எனக்கும் வந்து தெரியல. இந்த புதிய கவர்மெண்ட் வந்து சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் வந்து நான் லிஸ்ட் அவுட் வந்து பண்ணிடுறேன். ஸோ என்னென்னா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அப்புறம் ஜாப் கிரியேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது போக நிறையவே வந்துருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜாப்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து முடிச்சுட்டு வந்து வெளியே வரான் அப்படின்னா வந்து எந்த டிகிரியாக வேணால் வந்து இருக்கட்டுமே. இந்த டாக்டர் வந்து நான் சொல்கிறேன், டாக்டர் வந்து நீங்கள் தனியாக வந்து விட்டுருங்க. நான் இன்ஜினியரிங் அப்புறம் ஆர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். பர்டிகுலராக இன்ஜினியரிங் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பு அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் படித்து முடிச்சு வெளியே வரவனுக்கு ஒரு வேலை அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டினுமா இருக்குது. அதுக்கான ஒரு வீடியோ தான் அந்த லொயாலாவில் நடந்த அந்த ஒரு ஜாப் ஃபேர். ஏன்னா அத்தனை பேர் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து படிச்சிருக்கான். ஏன் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிறான் அப்படின்னா வந்து தட் மீன்ஸ் ஏன் அதை சொல்கிறேன் அடிக்கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா வந்து இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பு அப்படின்னா இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன். இதே வந்து கவுன்சிலிங்கை போனீங்க அப்படின்னா மினிமமாகவே வந்து 1,4 ரூபா வந்து வேணும். 1,4 லட்ச ரூபா வந்து டெஃபினட்டாக வந்து கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா அது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து அவங்க இஷ்டத்துக்கு 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அவ்வளோ பணம் போட்டு படிக்கிறேன் அந்த ஒரு பையனுக்கு ஏன் வந்து ஒழுங்கான வேலை இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் சேலஞ்சஸை. இன்னும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் லா அண்ட் ஆர்டர்லையும் இந்த ஜாபில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சொன்ன மாதிரியே வந்து இந்த கனிம வளத்துறை அமைச்சர் பிரபுன்னு நினைக்கிறேன், அவர் சொன்ன மாதிரியே கல்குவாரிகள்லாம் மூடிட்டார். அதெல்லாம் வந்து இல்லீகலாக வந்து அந்த மாதிரி திருடுறாங்களோ அவங்களையும் வந்து நிறையா வந்து இது பண்ண ஆரம்பிச்சார். பட் ஸ்டில் வந்து இந்த கனிம வள கொலை நடந்துக்கிட்டே
நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. கல் குவாரிகள் ஒரு பக்கம் மூடிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து இந்த கனிம வளங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அதை மட்டும் எனக்கு 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மொத்தத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாக வந்து எல்லா பீப்புள்ஸும் சரி எவ்ரி ஒன் ஜஸ்ட் அக்செப்டிங் திஸ் கவர்மெண்ட் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறமேல் வந்து வேறு எந்த கட்சிகளுக்குமே வந்து இந்த இடத்துல இடம் கிடையாதுன்றது உண்மை தான். நான் கூட வந்து சரி ஓகே 6 மாதத்தில் வந்து திரும்ப வந்து கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே வாய்ப்பு இல்லை. இனி அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான். ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறலாம் வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயம். இனிமேல் வந்து டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து யார் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க நான் வந்து நினைக்கிறேன். அதை வச்சு கடனை வந்து அடைச்சிருங்க. 10 லட்சம் கோடி வந்து இருக்குன்னா யூ ஷுட் கோ அண்ட் ரைட் ஆல் தோஸ் ஹவுஸ் அண்ட் கீப் சம் மணி. அதை எடுத்துகிட்டு வந்து கெப்ட் சம் மணி அண்ட் கிவ் த கவர்மெண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா கவர்மெண்ட் போய் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாகும். டேக்ஸஸும் நம்ம மேலே இருக்கக்கூடிய டேக்ஸஸுமே வந்து கம்மியாகும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து என்னோடய ரேண்ட்டு என்னோடய ஒப்பீனியன் எல்லாமே வந்து கலந்தது தான் இந்த வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.